ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தேங்காய், துருவின தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. தேங்காய், 5 இட்லி வந்து உதிர்த்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி சேர்க்க போகிறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இட்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க இட்லியை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நீங்கள் வந்து வெங்காயத்தோடையே போட்டு வதக்கியும் சேர்த்துக்கலாம், இப்படி லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இட்லி உப்புமா இப்போ ரெடி, எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.